இதனால தான் அவங்க எல்லாருமே வந்து தற்கூரின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிறுவனம் வந்து வெறும் 1 பைசாக்கு நான் என்னுடைய செய்கூலி, சேதாரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு மோதிரமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து டெண்டர் எடுக்கிறான் அப்படின்னா, அவனை எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. இங்க நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். யாரெல்லாம் வந்து இதை ஒரு பிரச்சனையா ஒரு பேசும் பொருளா மாத்துறாங்களோ, அவங்க பேசுற எல்லா வீடியோக்களுமே பார்த்தேன். அதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க சொல்லக்கூடியது எப்படி ஒரு நிறுவனம் வந்து வெறும் 1 பைசாக்கு தங்கத்தை செஞ்சு கொடுப்பாங்க, அதுதான் அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி. ரெண்டாவது என்னன்னா, ஜாய் அலுகாஸ்ல வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அடுத்தது மூணாவது என்னன்னா, 2023ல ஹிந்துல வந்த ஒரு கட்டிங்ஸ் எடுத்து, அதாவது இடி ரெய்டு வந்து போயிருப்பாங்க. அதுல ஒரு 300 கோடி கிட்ட வந்து சீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 3 விஷயத்தை வச்சுதான் அந்த வீடியோ எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை அட்ரஸ் பண்ணா, ஒருத்தன் வெறும் 1 பைசாக்கு வந்து என்னுடைய செய்கூலி சேதாரம் எல்லாம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நான் ரஃபா ஒரு எஸ்டிமேஷன் வந்து போட்டு பார்த்தேன். இதுல ஒருவேளை இப்ப ரெண்டாவது ஜிஆர்டி வந்து 410 ரூபாய்க்கு வந்து கோட் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்போ ஒருவேளை ஜாய் அலுகாஸ் வந்து 410 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எண்ட் ஆஃப் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ஒரு 20 கோடி கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருந்திருக்கலாம், நான் போட்ட ரஃப் எஸ்டிமேஷன்ல. இப்ப ஒரு நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தை ப்ரமோட் பண்ணும், ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு ப்ரமோட் பண்ணும் அப்படின்னா, குறைஞ்சது 10ல இருந்து 15 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி இந்த நிறுவனம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து மோதிரங்கள் செஞ்சு தரது மூலியமா பெரிய ஒரு மார்க்கெட்டிங் விளம்பரமா கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்றது அப்படியாவும் இருக்கலாங்கிறது தான். ரெண்டாவது, விஜய் அவர்கள் நடிச்ச ஆட் வந்து ஜாஸ் அலுகாஸ், இந்த நிறுவனம் வந்து எடுத்திருக்கிறது வந்து ஜாய் அலுகாஸ். இப்ப நிறைய பேர் சொல்லலாம், எல்லாமே ஒரே அண்ணன் தம்பிங்க தானே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். என்னதான் நீங்க அண்ணன் தம்பிங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் கம்பெனி வெவ்வேறையா இருக்கு இல்லையா? சரி, அதை கூட ஒரு பேசும் பொருளா எடுத்துக்கலாமே. மூணாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த இடி ரெய்டு. நான் அந்த வழக்கை போய் நான் படிச்சு பார்த்தேன். இடி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு 300 கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பண்ணிருக்காங்க உங்களோட அசெட்ஸ் எல்லாமே. லேட்டர் அதுக்கப்புறமேட்டு கோர்ட் மூலியமா அந்த அசெட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணதுல இருந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து தகுந்த ஆதாரமா இருக்காது அப்படின்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அகைன் இடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த கோர்ட் கொடுத்த ஆர்டருக்கு அகைன்ஸ்ட் வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க. இந்த அப்பீல் இன்னுமே வந்து பெண்டிங்ல தான் இருக்கு, எதுவுமே நிரூபிக்கப்படல. இந்த நிரூபிக்கப்படாத எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா? இது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரேன். உண்மையாலுமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நீங்க பேசலாம். எந்த ஒரு ஆதாரமே இல்லாம ஒரு ஸ்பெகுலேட்டிவா இந்த மாதிரி நடக்கலாம், இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு அரசியல் தளத்தை வந்து கொண்டு போகாது.